ஆணவ படுகொலை நடந்துச்சு. இப்போ நேற்று கூட திருநெல்வேலியில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அந்த சம்மந்தப்பட்ட நபர் குற்றச்சாட்டு இருக்கிறாரு. அது சூசைன்னு குடும்பத்துக்காரங்க மாத்துறாங்க. ஏற்கனவே கவின் ஆணவ படுகொலை வர்றப்ப இங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களே, ஏன் பேசல? அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்றீங்க. அம்பேத்கருடைய அடிப்படையே சாதி ஒழிப்பு இல்லையா? அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அம்பேத்கர் புத்தகமே எழுதியிருக்கிறாரு. தயவு செய்து வாங்கி படிங்க விஜய். அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிடுறது மேட்டர் இல்லை, அம்பேத்கருடைய சிந்தனையை செயல்படுத்தணும். நீங்க தந்தை பெரியார்னு சொல்றீங்க, எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இருக்குது. ஆனால் சாதி ஒழிப்பு நீங்க அந்த தளத்தில் பெரியார் போறான நான் மறுக்கல. நீங்க சொல்லக்கூடிய நீங்க வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசியிருக்க வேண்டாமா? காமராசர் தூக்கி போட்டுறீங்க. காமராசருடைய எளிமை மக்களுடைய வலியை உணர்ந்து அந்த மக்கள் பணியாற்றினாரே. சாகும்போது கூட ஒரு முதலமைச்சராக சட்டைப்பையில் 120 ரூபா பணத்தோட செத்து போனாரு. அது எதுவுமே உங்கள்கிட்ட இருக்குதா? இறங்கியே வர மாட்டீங்களே நீங்க. உங்க கட்சிக்காரங்க நான் கேட்கிறேன், தாவேகாவினுடைய கட்சி அலுவலகம் என்னைக்கா திறந்துருக்குதாங்க? இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சியினுடைய அலுவலகம் பூட்டி இருக்கிறது எங்கேயா நீ பார்த்ததுண்டா? எந்த கட்சியாகவும் இருக்கட்டும், பிஜேபி மேல, காங்கிரஸ் மேல, திமுக மேல, அதிமுக மேல 1000 விமர்சனம் இருக்குது. ஒரு கட்சி ஆஃபீஸ் பூட்டி கிடக்குமாங்க? ஒரு மாவட்ட செயலாளர், தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் நினைச்சா அந்த கட்சி ஆஃபீஸ்க்குள்ள போக முடியுமா? போக முடியாது. விஜயை சந்திக்க முடியுமா? முடியாது. என்னங்க கட்சி? எங்க வெகு மக்களுடைய குரலா நீங்க ஒலிக்கிறீங்க?